அன்பினர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய ஆர்மி மிகப்பெரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடுத்திருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேல் தேசம் நாம் ஏற்கனவே சொன்னமில்ல எலும்பும் தோலுமாக காட்சியளிக்கின்றது ஒரு செய்தியாக. இப்பொழுது உலக பரப்பில் தொடர்ச்சியாக ஒரு தேடப்பட்டு வருகின்ற 2 நபர்கள் வருகின்றார். ஒன்று நெதன்யாஹு, இரண்டாவது புதிய உச்ச தலைவர். இந்த 2 பேரும் காயப்பட்டிருப்பதாகவே அதிக அளவு சொல்லப்படுகின்றது. நாம் எமது 50வது காணொளியில் 4 தினங்களுக்கு முன்பு ஒரு காணொளி தந்திருக்கின்றோம். அந்த காட்டை வருகிறது பாருங்கள். நெதன்யாஹு மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்-குவிர் ஆகியோரின் வீடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதாகவும் நாங்கள் 4 தினங்களுக்கு அந்த செய்தியை தந்திருக்கின்றோம். இப்பொழுது உலகம் முழுவதும் பல கோணங்களில் அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டாலும் நான் அறிந்த வகையும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவர் மிகப்பெரிய காயத்துக்குள்ளாகி தற்பொழுது பூமிக்கடியில் மறைமுகமான ஒரு இடத்தில் சிகிச்சை பெற்று வருவதாகவே சில பெரிய நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லையாண்டும் ஓரளவு அதை நாம் சரி செய்யக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்கின்றோம். அது குறித்து அதுக்கான காரணம் என்னவென்றால், நேற்று அவங்களோட மிகப்பெரிய உயர்மட்ட அமைச்சரவை கூட்டம் ஒன்று கூட்டிக்கிறாங்க. அதுல கூட நெதன்ஸ் வரவில்லை. அதுக்கு யாரு தலைமை தாங்கியிருக்கிறா? இவர் தான், இடாமர் பென்-குவிர் தான் தாண்டிக்கிறார். அப்ப பென்-குவிர் தந்தால் அப்ப அவர் எங்க போனார் என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? நிச்சயமாக கொல்லப்பட்டதற்கான வாய்ப்பு அது. ஆனால் நான் ஒரு காணொளியில் பார்த்தேன், அது பொய்யோ மெய்யோ தெரியவில்லை, அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவே அது ஒரு தளத்தில் பார்த்தேன். அது ஆதாரபூர்வமாக எம்மால் அதை நிரூபிக்க முடியாது என்பதால் நாம் அதில் கூடிய கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது உலகத்தின் சகல பகுதிகளிலும் அது வதந்திகளா அது எதுவானாலும் சமூக ஊடக தளங்களில் மிக பெரிய பரவலாக வருவது என்னவென்றால் நெதன்ஸ் கொல்லப்பட்டிருப்பார் என்பார். ஆனால் நான் என்னுடைய பார்வையில் ஒரு 70% காயத்தில் அவர் இருக்கின்றார். சிகிச்சை இப்ப தேறி ஒரு 50க்கு வந்திருக்கலாம். அவர் இன்னும் ஒரு மாதம் கடந்துதான் வெளிவர வாய்ப்பு இருக்குன்னா. ஆனால் இப்பொழுது நேற்று சனிக்கிழமை அவர் ஒரு அறிக்கை ஒன்று, அவர் வீடியோ வந்து AI மூலம் செய்யப்பட்ட வீடியோவாக வந்திருக்கு. அதையும் ஈரான் நக்கல் நையாண்டு செய்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு செய்தி மீண்டும் உலக பரப்பில் வருகின்றது. நெதன்யாஹு சிறுவர்களை கொண்டு குவித்த நெதன்யாஹு அவர் கொல்லப்படவில்லை என்றால், அவர் ஊடினிருந்தால் அவரை தேடி கொன்றளிப்போம் என்று இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய ராணுவ ஆர்மி சவால் விட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், இஸ்ரேலுக்குள் ஈரானின் உளவு பிரிவு ஒன்று இவர் இருக்கிற இடத்தை மோப்பம் பிடிப்பதற்கான ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது சரியாக கிடைக்குமானால் அந்த இடத்தை டார்கெட் செய்வதாகவே ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கின்றது. அநேகமாக நெதன்ஸ் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நம்மளால் அதை சொல்ல முடியும். நெதன்ஸ் குறிவைக்கப்பட்டால் அடுத்த கட்டம் இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய பேரழிவுகளை இன்னும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கணும். ஏனெனில் உலக பரப்பில் அவர் பேச்சு எடுப்படுக, ஆனால் வருவதில்லை. அவர் என்றால் அவர் கொண்டா கோட்டம் சூட்டுமா வந்து நேரடி வீடியோக்கு வருவார்ல. இப்ப நெதன்ஸ் வருவதை காணவில்லை. 5 தினங்களாக நெய்னா ஒழித்து இருக்கின்றது. அல்லது இப்படியும் சொல்கின்றார்கள், அவர் இது ஈரான் இஸ்ரேல் தரப்பால் சொல்லப்படுவது ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருப்பதால் அவர் மறைமுகமான இடத்தில் மறைந்திருக்கிறார் தான் சொல்லுகின்றார்கள் இஸ்ரேல் தரப்பால். ஏற்கனவே இந்த 12 நாள் யுத்தத்திலும் பார்த்திருப்பேன், அந்த கிரவுண்ட்ல நெதன்ஸ் ஓடி ஒழிச்சான் பாவி. உசிருக்கு பயங்க, அந்த அளவுக்கு பயம் இருக்கணும் இல்ல, அந்த ஒரு அச்சம் இருக்கணும். இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது ஈரான் உச்ச தலைவர், அது நாம நமது 52வது காணொளி தந்துகிறோம். காட் வருவது பாருங்க. அது 3 தினங்களுக்கு முன்னான செய்தி. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி காயமடைந்தார். அது ஒரு படுகாயம் தானா, அது உறுதியான தகவலா பார்க்கப்படுகிறது. அவரும் வெளிவரல. இன்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க நெய்னா சவால் விட்டிருக்கிறார். அவர் ஆம்பளை சிங்கம் வேண்டா வெளியே வாங்கலையும் பாப்போம்னு சவால் விடுறார். அது வந்து கொள்ள முடியாது. அவரும் ஒரு அண்டர் ட்ரீட்மெண்ட் கண்டிஷன்லாம் இருக்கிறாங்க. அப்ப ஆக 4 தினங்களுக்கு நாம் தந்திருக்கின்ற செய்தியினூடாகவும் 3 தினங்களுக்கு முன்பாக 52வது காணொளியில் தந்த செய்தியின் பிரகாரம் 2 தலைவர்களும் அண்டர் ட்ரீட்மெண்ட், அது மட்டும் உறுதியா இருக்குது.
ஆனா நெதன் சாகல, அவன் கிடக்கிறான் பாவி, அவன் சாகவில்லை. இப்படிதான் அந்த உலக பரப்பில் இந்த செய்தி மிகவும் அதிகமான செய்தியாக இன்று முழுவதும் பரப்பப்பட்டு வருகின்றது. அது கடந்த 4 தினங்களாகவே வருகின்றது. இப்ப நெய்னாவும் சவால் விட்டுகிறாரு, உச்சி தலைவர் நீ வா தைரியமா நாளாச்சுன்னு கூப்பிடுறாரு. அப்ப உண்மையிலே அது இல்லைன்னு சொல்லலாம். அப்ப ஆக இந்த செய்தியால் இந்த உலக பரப்பில் மாறி நெய்னா, அதாவது நெதன்ஸ் இல்லை என்று யாராவது சொல்லி வருகின்ற போது நெய்னா சொல்லுவது இவர் தான் இல்ல, யாரு முஸ்தபா கமல் உச்ச தலைவர் தான் இல்ல, அவரு ஆம்பளை சிங்கம் பண்ண வாங்களே வந்து ஊடக மீட்டிங்ல ஊடகத்தை மூஞ்ச காட்டுங்க சொல்லாரு. அதே மாதிரி இந்த 2 தலைவர்களும் உண்மையான ஒரு ஊடக சந்திப்பொன்றில் வந்தால் மாத்திரம்தான் இந்த வதந்தியா இல்ல உண்மையா நிஜமா என்பதற்கான பதிலை கொடுக்க முடியும் என்ற செய்தியுடன் நாம் நிறைய செய்திக்கு சொல்லுமா, வாங்க செய்திக்குள்ள பார்க்கலாம். குழந்தைகளை கொன்ற நெதன்யாகு உயிருடன் இருந்தால் அவரை பின்தொடர்ந்து கொண்டு விடுவதாக ஈரானிய ஆர்மி இன்று ஞாயிற்றுக்கிழமை சவால் விட்டிருக்கின்றது. குற்றவாளி இஸ்ரேலிய பிரதமரின் தலைவிதி குறித்து ஊகங்கள் எழுந்துள்ள நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகுவை துரத்தி சென்று கொள்வதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளை தொடர்வதாக இஸ்லாமிய புரட்சி ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான சட்டவிரோத அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 16வது நாளான ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஈரானிய ஆர்மியின் மக்கள் தொடர்பு துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சமீபத்திய அறிக்கைகள் நெதன்யாகு கடந்த சில நாட்களாக பொதுவெளியில் காணப்படவில்லை என்றும் அவரது கடைசி பதிவு ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்றும் சொல்லப்படுகிறது. அது உண்மைங்க, அது ஏஐ வீடியோ தான். சுயநிச குற்றவியல் பிரதமரின் அறியப்படாத விதி மற்றும் அவர் இறந்து விடுவதற்கான சாத்திய கூறு அல்லது அவரது குடும்பத்தினுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து தப்பிச் செல்வதற்கான சாத்திய கூறுகள் சீனிஸ்டுகளின் நெருக்கடியையும் தடுமாற்றமான சூழ்நிலையையும் வெளிப்படுத்துகின்றன என்றும் அது கூறியிருக்கிறது. இதற்கிடையில் அதன் பழிவாங்கும் நடவடிக்கையின் 52வது கட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களின் பிராந்தியத்தின் உள்ள 3 அமெரிக்க தளங்களிலும் குறிவைத்ததாகவும் ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கின்றது. குற்றவாளி இஸ்ரேலிய பிரதமரின் கதை குறித்து ஊகங்கள் எழுந்துள்ள நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகுவை துரத்தி சென்று கொள்வதை நோக்கமாக கொண்ட எங்களது முயற்சி தொடரும் என்றும் சொல்லுகின்றது ஈரானிய ஆர்மி. ஈரானுக்கு எதிரான சட்டவிரோத அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 16வது நாளான ஞாயிற்றுக்கிழமை இன்று ஒரு செய்தியில் தெரிவிக்கப்பட நாங்கள் அவரை துரத்தி சென்று இஸ்ரேலுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் கொண்டு குமிப்போம் என்றும் ஈரானிய ஆர்மி சவால் விட்டிருக்கின்றது. சுயநிச குற்றவியல் பிரதமரின் அறியப்படாத விதி மற்றும் அவர் இறந்து விடுவதற்கான சாத்தியக்கூறு இருந்தால் அது எங்களால் தான் முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம். ஈரானின் தொழில்துறை நகரங்களில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களின் தியாகம் செய்த தொழிலாளர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல்கள் நடந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. தொடர்ச்சியான ஆம்புலன்ஸ் சைரன்கள் மற்றும் அதிகரித்து வரும் உயிரிழப்புகளுக்கு சியோனிச அமைப்புகளின் ஒப்புதல் வாக்குமூலம் டெல் அபிபின் தொழில்துறை துறைகளில் ஐஆர்ஜிசியின் கனரக ஏவுகணைகளின் தாக்கத்தை அம்பலப்படுத்தியதாக ஐஆர்ஜி மேலும் தெரிவிக்கிறது. ஈராக்கின் அரை தன்னாட்சி குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள எர்பிலில் உள்ள அல் ஹரீர் தளத்தில் அமெரிக்க படைகள் கூடும் இடங்களையும் குவைத்தில் உள்ள அரிப்ஜான் மற்றும் அலி அல் ஜெரம் ராணுவ வசதிகளையும் சக்தி வாய்ந்த ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ரோன்கள் குறிவைத்ததாகவும் இன்று தெரிவிக்கப்படுகிறது. எதிரிகள் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விளையாட்டு வசதிகள் உட்பட ஈரானின் சிவில் கட்டமைப்பை வேண்டும் என்று குறிவைத்து 1348 ஈரானிய மக்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பயங்கரவாத ராணுவ தாக்குதலுக்கு எதிராக ஈரான் விரைவாக பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கின்றது என இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் மற்றும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானின் தொழில்துறை நகரங்களில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் தியாகம் செய்த தியாகிகளுக்கு எங்களது இரத்தத்திற்கு அவர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்கும் தாக்குதல்கள் தொடரும் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் சைரன்கள் இஸ்ரேல் முழுவதும் கேட்ட மனமே இருக்கின்றது. டெல் அவிவ் தொழில்துறைகளில் ஐஆர்ஜிசியின் கனரக ஏவுகணைகள் தாக்கத்தை அம்பலப்படுத்தி இருக்கின்றது என்றும் நேற்று இரவு முதல் இன்று சனிக்கிழமை வரை இஸ்ரேலின் பெரு நகரங்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்து தற்பொழுது தீயில் எரிந்த வண்ணம் இருப்பதாகவே அங்கிருந்து சில காட்சிகள் வெளிவந்தம் இருக்கிறது. ஈராக்கின் அரை தன்னாட்சி குர்திஸ்தான் பகுதியிலும் இந்த தாக்குதல்கள் அதிகரித்து இருப்பதாகவே சொல்லப்படுகிறது.
பயங்கரவாத ராணுவ தாக்குதலுக்கு பதிலடியாக தொடர்ந்து எமது ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெறும் என்றும் ஈரான் பட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. பிரதமர் இதே நேரம் இன்னும் ஒரு காணொலி வெளியாக இருக்கின்றது. நெதன்ஸின் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த செய்தி ஒன்றும் வந்திருக்கின்றது. பிரதமர் நலமாகவே இருக்கின்றார் என்றும் வைரலாக பரவி வரும் படுகொலை வதந்திகளை நெதன்யாகுவின் அலுவலகம் முற்று முழுதாக அது பொய்யான வீடியோ என்று சொல்லப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் படுகொலை பற்றிய வதந்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் இந்த கூற்றுக்களை போலி செய்தி என்று நிராகரித்து அவர் நன்றாகவே இருக்கிறார், நலமாகவே இருக்கிறார் சொல்றாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு படுகொலை செய்யப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் உறுதிப்படுத்தப்படாத கூற்றுகள் மற்றும் அறிக்கைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் போலி செய்தியை நிராகரித்திருக்கிறது. வெளியிடப்பட்ட வீடியோ ஆன்லைன் சதி கோட்பாடுகளின் அலையை தூண்டிய பின்னர் சமூக ஊடகங்களில் பல வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் நெதன்யாகுவின் மரணம் குறித்த ஊகங்களை பற்றி விவாதித்ததாக தெரிகிறது. இருப்பினும் நெதன்யாகு படுகொலை செய்யப்பட்டார் என்ற சமூக ஊடக கூற்றுக்கள் போலி செய்தி என்றும் பிரதமர் நலமாகவே இருக்கிறார் என்றும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தெரிவிக்கின்றது. நெதன்யாகுடன் சரி, நெதன்யாகுவின் 6 விரல்கள் பற்றிய ஊகம் ஒன்று வெளிவருகிறது. அதுக்கு என்ன பதில் என்றால், நெதன்யாகு இடுகையிட்ட ஒரு வீடியோவிலிருந்து இந்த ஊகம் விழுந்திருக்கிறது. அங்கு கோணம் அவருக்கு 6 விரல்கள் இருப்பதாக தோன்றியது. இது ஒரு வழக்கமான வகையில் அவரது கையை ஷட்டகப்படுத்தியதால் ஏற்பட்ட ஒளியால் மாயை என்று விரைவாக நிராகரிக்கப்பட்டது. ஏஐல செஞ்சிட்டாங்க, 6 விரல் கொண்டது, அது பொய் என்று நிறைவது. இதெல்லாம் சாக்கு போக்கு. அப்ப ஆக அந்த ஏஐ மூலம் ஒரு பொய்யான வதந்தியாக காட்டப்பட்டிருக்குது. ஏஐ இந்த தவறான தகவலை தெளிவுபடுத்தியிருக்கின்றதும் பெரும்பாலான மக்களை போலவே நெதன்யாகுவுக்கு 5 விரல்கள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வீடியோவில் 6 விரல்கள் காட்டப்படுகின்றது. ஏதோ ஒரு மர்மம் இருக்குல்ல பொய். நெதன்யாகுவின் மரணம் குறித்த வதந்திகளை ஹிரோக் எவ்வாறு நிவர்த்தி செய்தார்? சமூக ஊடகங்களில் நெதன்யாகு இல்லாததற்கு என்ன எதிர்வினை இருந்தது என்றும் கேட்கப்படுகிறது. நெதன்யாகுவின் சமூக ஊடக பரபரப்பு என்பது நெதன்யாகு தனது எக்ஸ் கைப்பிடியில் ஒரு வீடியோவை வெளியிட்ட பிறகு இஸ்ரேலிய பிரதமரின் ஒரு கையில் 6 விரல்கள் இருப்பதாகவும் அந்த காட்சிகளை ஏஐ உருவாக்கியதாகவே அல்லது கையாளப்பட்டதாகவோ விளக்கியதாகவோ கூறி பல சமூக ஊடக பயனர்கள் ஊகிக்க தொடங்கினர். ஏஐ வதந்திகளை விரைவாக நிவர்த்தி செய்தார். கூடுதல் விரலாக தோன்றியது உண்மையில் கையாளப்பட்ட வீடியோவின் அறிகுறி அல்ல, மாறாக ஒரு காட்சி மாயை என்று சொல்ல. காட்சி மாயை எப்படி வரப்போதுங்க? அதுவும் போய் தான். நெதன்யாகுவின் மரணம் குறித்த வதந்திகளை ரோக் நிராகரிக்கிறாங்களாம். அது இல்லையா, அது நலவா இருக்கிறான்னு சொல்றாங்களாம். நம்பலாங்க. ஏனெனில் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வதந்திகள் குறித்த புதுப்பிப்பை வெளியிட்ட பின்னர் அதை நீக்கியதாகவும் கூற்றுக்கள் இருந்தன. இருப்பினும் இந்த கூற்றுக்களையும் உண்மையை சரிபார்த்தார். இஸ்ரேலிய பிரதமர் எந்த வீட்டையும் நீக்கவில்லை என்றும் சுற்றி வரும் ஸ்கிரீன்ஷாட் போலி என்பதை உறுதிப்படுத்தி சொல்றாங்க. இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் அதன் எக்ஸ் கணக்கில் அத்தகைய எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்றும் அந்த சுய விவரத்தில் உள்ள ஒரே சமீபத்திய பதிவு தேசிய பாதுகாப்பு கமிஷன் அறிவிப்பு என்றும் ஏஐ ஷாட்போர்ட் மேலும் தெரிவிக்கிறது. சரி, நெதன்யாகு கொல்லப்பட்டார் அல்லது காயமடைந்தார் என்ற வதந்திகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருவதில்லை. நெதன்யாகு கொல்லப்பட்டாரா காயமடைந்தாரா என்று இன்னும் அதுக்கான பதில் இல்லைங்க. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டார் அல்லது படுகாயம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது வெறும் வதந்தி என்று சொல்லாங்களா ஒழிய மக்கள் முன் அதை காட்டி நிரூபிக்கிற மாதிரி இல்லைங்க. ஆகையினாலே நெதன்ஸ் காயப்பட்டிருக்கிறார், அவர் இறந்து போக வாய்ப்பில்லை, காயப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேற்று நடைபெற்ற உயர்மட்ட அமைச்சரவை மற்றும் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொள்ளவில்லை என்றும் ஈரானுடனான தற்போதைய மோதலின் போது இது ஒரு பெரிய நிகழ்வாகும் என்றும் உலக ஊடக பரப்பில் பரவி வருகிறது. அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்கள் மற்றும் பழிவாங்கும் தாக்குதலுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் காட்ஸ் இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். 2ஆம் ஈரான் போர் என்று விவரிக்கப்பட்டிருக்கு பிறகு நெதன்யாகு இது போன்ற ஒரு அமைச்சரவை கூட்டத்தை தவறவிட்டது இதுவே முதல் முறை என்று தெரிவிக்கப்படுகிறது. அவரது உடல் நலம் மற்றும் இருப்பிடம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவலான ஊகங்களை தூண்டியுள்ளது என்றும் சில அறிக்கைகள் பிரதமர் அலுவலகம் அவர் செயலிழந்தார் அல்லது பாதிக்கப்பட்டார் என்ற வதந்திகளையும் போலி செய்திகளையும் நிராகரித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியான செயற்பாடுகள். இதற்கு முன்னர் நெதன்யாகு மார்ச் 5 அன்று பாதுகாப்பு ஆலோசனை நடத்துவது மற்றும் மார்ச் 12 அன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு விவாதங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்.
நிலைமை சீரற்றதாகவே உள்ளது என்றும், மேலும் அவர் பொது தெரிவு நிலை குறித்த அவரது தெரிவு இன்னும் தெரிவாகவில்லை என்றும், அவர் இன்னும் ஒளித்திருக்காரா அல்லது இல்லாமல் போய்விட்டாரா என்ற செய்திக்கு இன்னும் உலக பரப்பில் செய்தி இல்லை. அப்ப ஆக 2 செய்திகள் முழுசாவே ஊசலாடுது. என்ன? ஒன்று, ஈரானிய உச்ச தலைவர் ஒரு பெருங்காயமடைந்திருக்கின்றார், நெதன்ஸும் காயமடைந்திருக்கிறான். யாரு முந்தி வந்து உலக பரப்புல ஒரு பேட்டியை கொடுத்து நாங்க இருக்கிறோம் சாமி என்று காட்டுறாங்களோ அப்போதுதான் இந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதையும் சொல்லலாம். நாம் இன்னும் ஒரு காணொலி தந்திருக்கின்றோம், தேடிக்கொண்டிருக்கின்றோம். நெதன்யாகு தேடிக்கொண்டிருக்கின்ற உலகம் அந்த காணொலி வந்தால் இதன் மூலம் நாம் தந்த 3 காணொலிகளை வந்தடைந்துவிடும். ஆக நெதன்ஸ் இப்போதைக்கு வர்றதாக இல்லை. அது மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ போகலாம். மிகப்பெரிய அங்க கையில டாக்டர்மார் கையில இருப்பாங்கல்ல, சத்திரை சிகிச்சை எல்லாம் செய்யப்பட்டுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஆக நெதன்ஸ் இப்போது எந்த மீட்டிங்கும் பெற போறதும் இல்ல, எந்த ஊடக கருத்துமாறு சொல்ல போறோம்ல. நீ வெளி வந்தா உன்னை கொண்டு குவிப்போம் என்று மீண்டும் பெரிய சவால், ஒரு சவால் ஒன்று விடுகிறது ஈரானிய ஆமை. பார்ப்போம் நெதன்ஸ் வந்தால், அதே போன்று உச்ச தலைவர் வந்தால் அதையும் பார்ப்போம் நேர்களே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.